புதுச்சேரியில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி இளைஞரிடம் ரூபாய் 20 லட்சம் மோசடி செய்யப்பட்டது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திகேயன். இவர் புதுச்சேரியில் உள்ள தனியார் வேலைவாய்ப்பு ஆலோசனை மையத்தை நாடி அரசு வேலைக்கு முயற்சித்தார். அப்போது அங்கிருந்தவர்கள் ரூபாய் 20 லட்சம் கொடுத்தால் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறிய நிலையில் அவர்கள் அளித்த வங்கிக் கணக்கில் கார்த்திகேயன் ரூபாய் 20 லட்சத்தை செலுத்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் அவருக்கான வேலைக்கு நடவடிக்கை எடுக்கப்படாததுடன் கொடுத்த பணத்தையும் திருப்பி வழங்கவில்லையாம். இதுகுறித்து கார்த்திகேயன் அளித்த புகாரின் பேரில் புதுச்சேரி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காரைக்காலில் காவல்துறை சார்பில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்ப்பு முகாமில் டிஐஜி சத்யசுந்தரம் கலந்து கொண்டு மக்களின் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க போலீசாருக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரி காவல்துறை சார்பில் வாரந்தோறும் மக்கள் குறை தீர்வு நாள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் காரைக்கால் மாவட்டத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்வு நாள் நடைபெற்றது. இதில் டிஐஜி சத்யசுந்தரம் கலந்து கொண்டு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். மேலும் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க போலீசாருக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரியில் 3 பேரிடம் நூதன முறையில் ரூபாய் 7.58 லட்சம் மோசடி செய்யப்பட்டது குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி வெள்ளியனூர் மூர்த்தி நகரை சேர்ந்தவர் விசிநாதன். இவரை மர்ம நபர் கைபேசியில் தொடர்பு கொண்டு குறைந்த வட்டியில் கடன் தருவதாக கூறியதை நம்பி அவர் கடனுக்கு விண்ணப்பித்துள்ளார். உடனே செயலாக்க கட்டணம் செலுத்த மர்ம நபர் கூறிய நிலையில் ரூபாய் 48,678 ரூபாயை குறிப்பிட்ட வங்கிக் கணக்கில் அவர் செலுத்தினாராம். ஆனால் அவருக்கான கடன் தொகை வந்து சேரவில்லை. இதேபோல புதுச்சேரி அனிதா நகரை சேர்ந்த கன்னியம்மாள் அலெக்வேணி என்பவரிடமும் மர்ம நபர் குறைந்த வட்டியில் கடன் தருவதாக கூறி ரூபாய் 1.35 லட்சத்தை மோசடி செய்துள்ளார். ரெட்டியார்பாளையம் பவிழ நகரை சேர்ந்த ஜெயக்குமாரியிடம் பகுதி நேர வேலை என கூறி ரூபாய் 5.74 லட்சத்தை மர்ம நபர் மோசடி செய்துள்ளார். மேற்கண்ட 3 புகார்கள் குறித்தும் புதுச்சேரி இணைய வழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் குறைந்த வட்டியில் ரூபாய் 1 லட்சம் கடன் பெற ரூபாய் 1.26 லட்சம் பணத்தை இழந்த பெண் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளார். அரியாங்குப்பத்தை சேர்ந்த 38 வயது பெண் ஒருவர் பிரபல தனியார் பைனான்சில் கடன் வாங்கி தவணைகளை சரியாக செலுத்தி வந்தார். கடந்த 4 நாட்களுக்கு முன் அப்பெண்ணை தொடர்பு கொண்ட மர்ம நபர் குறைந்த வட்டியில் அதே பைனான்சில் ரூபாய் 1 லட்சம் கடன் உடனடியாக வாங்கி தருகிறேன் என கூறினார். தான் ஏற்கனவே வாங்கிய பைனான்ஸ் கம்பெனியில் இருந்து பேசுவதாக நினைத்து மர்ம நபர் கூறியதை கேட்டு ஏற்கனவே கட்ட வேண்டிய நிலுவைத் தொகை மற்றும் புதிய கடனுக்காக செயலாக்க கட்டணம் என பல தவணையாக ரூபாய் 1.26 லட்சம் பணம் அனுப்பினார். 5 நாட்கள் கடந்தும் கடன் தொகை கிடைக்காததால் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் பாஜக எம்எல்ஏ மனைவியை தாக்கியதை கண்டித்து பாஜகவினர் முதலியார்பேட்டை காவல் நிலையம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. முதலியார்பேட்டை ஜோதி நகரை சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி. இவர் முன்னாள் பாஜக எம்எல்ஏ. இவரது மனைவி மல்லிகா 61. இவருக்கும் பக்கத்து வீட்டில் குடியிருப்பவர்களுக்கும் இடையே நேற்று தகராறு ஏற்பட்டது. இதில் மல்லிகா தாக்கப்பட்டார். தாக்கியவர்களை கண்டித்து பாஜக எம்எல்ஏ அசோக் பாபு தலைமையில் கட்சியினர் மற்றும் மல்லிகாவின் உறவினர்கள் 50க்கும் மேற்பட்டோர் முதலியார்பேட்டையில் போலீஸ் ஸ்டேஷன் முன் நேற்று இரவு 9:45 மணியளவில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தாக்கியவர்களை கைது செய்ய கோரி கோஷம் எழுப்பினர். தகவல் அறிந்து வந்த எஸ்பி பக்தவச்சலம் மறியல் செய்தவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். அதை ஏற்று இரவு 11:30 மணியளவில் மறியலை கைவிட்டனர். இதனிடையே இச்சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காலாப்பட்டு பல்கலைக்கழக மாணவர் விடுதியில் 4 லேப்டாப் திருடிய பிரபல லேப்டாப் திருடனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி காலாப்பட்டில் மத்திய பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது.
பல்கலைக்கழக மாணவர் விடுதியில் தங்கியுள்ள 4 மாணவர்களின் விலை உயர்ந்த 4 லேப்டாப்கள் கடந்த 17ஆம் தேதி திருடு போனது. இதுகுறித்து பல்கலைக்கழக காவலர் மகேஸ்வரன் கொடுத்த புகாரின் பேரில் காலாப்பட்டு இன்ஸ்பெக்டர் தனசேகரன், சப் இன்ஸ்பெக்டர் குமார் மற்றும் போலீசார் வழக்கு பதிந்து பல்கலை வளாகத்தில் உள்ள சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்தனர். லேப்டாப்களை திருடியது திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த தமிழ்ச்செல்வன் 28 என தெரியவந்தது. இதையடுத்து கிழக்கு எஸ்பி ஈஷா சிங் தலைமையிலான தனிப்படை போலீசார் சென்னையில் பதுங்கியிருந்த தமிழ்ச்செல்வனை கைது செய்து அவரிடம் இருந்து 4 லேப்டாப்களை பறிமுதல் செய்தனர். அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட தமிழ்ச்செல்வன் மாணவர் விடுதிகளில் லேப்டாப்களை மட்டும் குறிவைத்து திருடுவதை வழக்கமாக கொண்டவர் என்பதும் இவர் மீது பல்வேறு மாநிலங்களில் லேப்டாப் திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அருகே ஓசியில் மதுபானம் தர மறுத்த காசாளரை கத்தியை காட்டி மிரட்டிய நபரை போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா கீழ்கொத்தாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜாராம், வயது 50. இவர் புதுவை சேதராப்பட்டு பாண்டி மயிலம் மெயின் ரோட்டில் உள்ள தனியார் மதுபான கடையில் காசாளராக பணியாற்றி வருகிறார். நேற்று காலை சுமார் 10:20 மணியளவில் மதுபான கடைக்கு வானூர் இரும்பை போஸ்ட் அகரம்பட்டு மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த ராமலிங்கத்தின் மகன் சுதாகர், வயது 37 என்பவர் வந்துள்ளார். அவர் ராஜாராமிடம் சென்று ஓசியில் சரக்கு கேட்டுள்ளார். ராஜாராம் தர மறுத்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடையில் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்பொழுது சுதாகர் ராஜாராமை தகாத வார்த்தைகளால் திட்டி கத்தியை காட்டி மிரட்டியுள்ளார். இதுகுறித்து ராஜாராம் சேதராப்பட்டு போலீசில் புகார் அளித்தார். சேதராப்பட்டு உதவி ஆய்வாளர் ராஜேஷ் வழக்கு பதிவு செய்து சுதாகரை கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தார். சுதாகர் மீது கொலை, அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் சுற்றுலா பயணி கார் கண்ணாடியை உடைத்து நகை திருடிய வாலிபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பெங்களூரை சேர்ந்தவர் சைத்தன்யா சாய்ராம், 31. இவர் தனது குடும்பத்துடன் கடந்த 21ஆம் தேதி புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்தார். கடந்த 23ஆம் தேதி சின்ன வீராம்பட்டினம் கடற்கரைக்கு காரில் குடும்பத்துடன் சென்றார். அங்கு அவர்கள் அணிந்திருந்த நகைகளை கழற்றி கார் சீட்டில் வைத்து கதவை பூட்டிவிட்டு கடலில் குளித்தனர். திரும்பி வந்து பார்த்தபோது கார் கதவின் கண்ணாடி உடைந்திருந்தது. சீட்டில் வைத்திருந்த 40 கிராம் நகை மற்றும் 6000 பணம் திருடு போயிருந்தது. புகாரின் பேரில் அரியாங்குப்பம் போலீசார் வழக்கு பதிந்து அரியாங்குப்பம் ஓடைவழியை சேர்ந்த கருணாகரன் மகன் சுரேந்தர் 26 என்பவரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரித்தனர். அவர் கார் கண்ணாடியை உடைத்து நகை மற்றும் பணத்தை திருடியதை ஒப்புக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து அவர் பதுக்கி வைத்திருந்த 40 கிராம் நகை, அவர் வைத்திருந்த பைக் மற்றும் மொபைல் போனை பறிமுதல் செய்தனர். அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் 5 பேர் ரூபாய் 61,000 இழந்துள்ளனர். பூரணாங்குப்பம் காமராஜ் சாலையை சேர்ந்தவர் பாலபாஸ்கர். இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் குறைந்த வட்டியில் லோன் தருவதாக கூறினார். இதையடுத்து பாலபாஸ்கர் ரூபாய் 10 லட்சத்திற்கான லோன் பெற விண்ணப்பித்தார். அதற்கு அவர் 21,850 ரூபாய் செயலாக்க கட்டணம் செலுத்தி ஏமாந்தார். அருமார்த்தபுரம் சண்முகா நகர் ஆசிரியர் குடியிருப்பை சேர்ந்த மெர்ரல் சாம் ஷீஜு என்பவரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறினார். அதை நம்பி அவர் மர்ம நபர் தெரிவித்த நிதி நிறுவனத்தில் 25,000 முதலீடு செய்து ஏமாந்தார். இதேபோல் வெள்ளியனூர் மூர்த்தி நகரை சேர்ந்த விஸ்வநாதன் 6,401 ரூபாய், புதுச்சேரியை சேர்ந்த அமுதன் 3,000, பாகூர் சிவபிரகாசம் 5,000 என 5 பேர் 61,251 ரூபாயை ஆன்லைன் மோசடி கும்பலிடம் இழந்தனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி திருக்கனூர் பகுதியில் கோயிலில் பொருட்களை திருடிய வழக்கில் 2 போலீசார் கைது செய்தனர். திருக்கனூர் அருகே உள்ள விநாயகம்பட்டில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் உள்ளது. செவ்வாய்க்கிழமை இரவு கோயிலை பூசாரி ராமலிங்கம் பூட்டிவிட்டு சென்றாராம். அவர் புதன்கிழமை பார்த்தபோது கோவில் கதவின் பூட்டு உடைக்கப்பட்டு உள்ளே இருந்த பித்தளை பொருட்கள் திருடப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் திருக்கனூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். இதற்கிடையே கண்டமங்கலம் சாலையில் உள்ள இரும்பு கடையில் கோயிலில் திருடப்பட்ட பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. தொடர்ந்து திருட்டுப் பொருட்களை வாங்கியதாக வியாபாரி துரை அவர் கூறியதன் அடிப்படையில் கோவிலில் பொருட்களை திருடியதாக விழுப்புரம் மாவட்டம் கொத்தமங்கலத்தை சேர்ந்த தொழிலாளி சேகர் 60 ஆகிய 2 கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
ஆன்லைன் மூலம் ரூபாய் 66 கோடி மோசடி செய்த வடமாநில கும்பலை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி முருங்கப்பாக்கத்தை சேர்ந்த மருத்துவர் அழகம்மை சென்னையில் தனியார் மருத்துவமனையில் பணிபுரிகிறார். இவரிடம் கடந்த ஜூன் மாதம் மும்பை போலீஸ் அதிகாரி பேசுவதாக கூறி ஆன்லைன் மோசடி கும்பல் போன் செய்தது. அவர்கள் அழகம்மையின் பெயரை பயன்படுத்தி வெளிநாடுகளுக்கு போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டுள்ளதாக கூறி மிரட்டி அவரிடம் இருந்து ரூபாய் 27 லட்சத்தை பறித்தனர். இதுகுறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கினர். இதில் டாக்டர் அழகம்மை வங்கிக் கணக்கில் இருந்து பண பரிமாற்றம் செய்யப்பட்ட வங்கிக் கணக்கு யாருடையது என ஆய்வு செய்தபோது போலீசாருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த வங்கிக் கணக்கில் நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து கோடிக்கணக்கில் பண பரிமாற்றம் நடந்திருப்பது தெரியவந்தது. இதனை அடுத்து சைபர் கிரைம் போலீசார் அந்த வங்கியின் கணக்கினை முடக்கினர். இதனைத் தொடர்ந்து சைபர் கிரைம் போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி ஆகியோர் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடந்தது. இந்த வழக்கில் தொடர்புடைய மேற்கு வங்காளத்தை சேர்ந்த சஞ்சீப் தீப் வயது 54, ராகேஷ் கோஷ் 39, அமித் சர்தார் 36 ஆகியோரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ் கைது செய்தனர். முதற்கட்ட விசாரணையில் அவர்கள் பயன்படுத்திய வங்கிக் கணக்கில் ரூபாய் 66 கோடியே 11 லட்சம் பண பரிமாற்றம் நடந்தது தெரியவந்தது. இதனையடுத்து 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புதுச்சேரி ஜெயிலில் அடைத்தனர். இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள மேலும் 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். சிறப்பாக செயல்பட்ட சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர்கள் கீர்த்தி, தியாகராஜன் மற்றும் போலீசாரை சீனியர் போலீஸ் சூப்பரண்ட் நாரா சைதன்யா பாராட்டினார். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.